இன்ஸ்டாகிராம்ல உங்களோட இம்பார்ட்டன்ட் சாட் டிலீட் ஆச்சா? பிசினஸ் மெசேஜஸ், பர்சனல் சாட்ஸ் இல்ல ப்ரூஃப் ஆயிருந்த டிஎம் எல்லாமே டிலீட் ஆச்சா? எப்படி ரிகவர் பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீடியோல டிலீட் ஆன இன்ஸ்டாகிராம் சாட் எப்படி ரிகவர் பண்றதுன்னு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல சாட் டிலீட் ஆச்சுன்னா உங்க சைட்ல மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம் சர்வர்ல இருந்தும் டிலீட் ஆகிரும். ஸோ டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல ரீஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. பட் சில சிச்சுவேஷன்ல பேக் டேட்டால இருந்து செக் பண்ணலாம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் சென்டர் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷன் கிளிக் பண்ணா எக்ஸ்போர்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிரியேட் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். எக்ஸ்போர்ட் டு டிவைஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டு எக்ஸ்டர்னல் சர்வீஸ்னு. எக்ஸ்போர்ட் டு டிவைஸ் கொடுத்தா நீங்க உங்க டிவைஸ்லயே பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் கொடுத்தா இதுல நிறைய ஆப்ஸ் ஷோ ஆகும். இதுல எந்த ஆப்ல டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க எப்படி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வேணுமோ, லைக் இப்போ 1 டைமுக்கு மட்டும்னா 1 டைம் செலக்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டெய்லி, மந்த்லி, இயர்லி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கணும்னா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்து டிவைஸ் கனெக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க. நான் இங்கே எக்ஸ்போர்ட் டு டிவைஸ் தான் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் டு டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். நோட்டிஃபை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கஸ்டமைஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் பேக்கப் எடுக்கணுமோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ மெசேஜ் மட்டும் உங்களுக்கு பேக்கப் வேணும்னா எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு மெசேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. டேட் ரேஞ்சில் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் சாட் எக்ஸ்போர்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஃபார்மேட் செலக்ட் பண்ணணும். ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. மீடியா குவாலிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு இங்கே சாட் எக்ஸ்போர்ட் ஆனதும் நோட்டிஃபை பண்ணுவோன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் சாட் எக்ஸ்போர்ட் ஆனதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அக்கௌண்ட் சென்டரில் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷனில் எக்ஸ்போர்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப் ஃபைல்ஸ் இங்கே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணதும் HTML ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட மெசேஜஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே பேக்கப் ஃபைல் சென்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பல்க் ஃபைல்ஸாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.